நான் தொலைக்காட்சி ரிப்போர்ட்டர் சொன்னேன், போராளிகளை பற்றி போராளிகளிடம் சென்று மைக்கு நீட்டி கேளுங்க, துருக்கி கிட்ட கேட்காதீங்க, போக்கிரி கிட்ட கேட்காதீங்க. போராளிகளை பற்றி பொறுக்கிகளிடம் கேட்காதீர்கள் என நடிகர் விஜயை மிகவும் கடுமையான வார்த்தையால் திமுக எம்எல்ஏவும் தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவருமான வேல்முருகன் திட்டி தீர்த்துள்ளார். கடலூருக்கு அழைத்து வந்து முதல் பொறியியல் கல்லூரியை கிண்டி அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் இருந்து பிரித்து பணிக்குங்குப்பம் முந்திரிக்காட்டு விவசாய பிள்ளைகளும் படிப்பதற்கு தொடங்கி வைத்தவன் வேல்முருகன் என்று எத்தனை பேருக்கு தெரியும்? யாரா தற்போது ஸ்கிரிப்ட் எழுதி 3 பசங்களை கூட்டு செலக்ட் பண்ணி அதுல பேச வைக்கிறீங்க. அது எங்க பாயெல்லாம் துப்பா போட்டு நிக்கிறாங்க. என்ஆர்சி என்பிஆர் சிஏக்காக ஒரு 3 பசங்களை கூட்டு செலக்ட் பண்ணி அதுல பேச வைக்கிறீங்க. அது எங்க பாயெல்லாம் துப்பா போட்டு நிக்கிறாங்க. பொல்லா போட்ட தாயை விட்டு தொலைக்காட்சியில யூடியூப்ல பேச வைக்கிறீங்க. உனக்கு தெம்பு இருந்தா, திராணி இருந்தா, யோக்கி இருந்தா, தில்லி இருந்தா வேல்முருகன் அழகு எடுக்கிறாவா? உங்களுடைய 40 ஆண்டு கால தமிழ் சமூகத்துக்கு நடிகர் எந்த அடிகளாக இருந்தாலும் நீங்க அந்த தமிழ் சமூகத்தில் ஆற்றிய பங்களிப்பு என்ன? வேல்முருகன் ஆற்றிய பங்களிப்பு என்ன? ஒரே மாதிரி விவாதிப்பிற்கு தயாராக இருக்கிற எந்த தொலைக்காட்சி, நான் தொலைக்காட்சி ரிப்போர்ட்டர் சொன்னேன், போராளிகளை பற்றி போராளிகளிடம் சென்று மைக்கு நீட்டி கேளுங்க, துருக்கி கிட்ட கேட்காதீங்க, போக்கிரி கிட்ட கேட்காதீங்க. துருக்கிகளுக்கு போராளிகளை பற்றி தெரியாது, தெரியறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அவருடைய உலகம் வேறு. உங்கள் பாடல்கள் தமிழ் சமூகத்தை அப்பா அம்மா வீட்டில் இல்ல, தரப்போற யாரும் இல்ல, என்னடா பாட்டு இது கேட்கணும். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.